தேவனுடைய பிள்ளை ஒரு தரிசனத்தை கண்டார்கள். எப்படி என்று சொன்னால், ஒரு பரந்த நீர்ப்பரப்பை கடந்து போய்கொண்டிருக்கிற பொழுது தேசத்துக்குள்ளே அவர்கள் போகிற பொழுது அங்கே புண்பட்ட காயப்பட்ட அநேக ஜனங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற நிலையை கண்ட பொழுது கர்த்தர் அந்த சகோதரிக்கு சொல்லுகிறார்கள், எப்படி என்று சொன்னால், நீ எண்ணெய் பூசி அவர்களை குணப்படுத்த என்று சொல்லி. அப்பொழுது அவர்கள் கேட்கிறார், ஆண்டவரை என்னால் இது எப்படி முடியும் என்று சொல்லி. அப்பொழுது அவர் சொல்றார், உன்னாலே முடியும், நீ செய்ய என்று சொல்லி. என்னாலே முடியாது ஆண்டவரை, எப்படி அந்த ஜனங்களை நான் அடைவது, எப்படி எண்ணெயை பூசுவது, எப்படி குணப்படுத்துவது என்று சொல்லி அவர் ஆண்டவரை கேட்ட பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய ஜெப அறையில் இருந்து முழங்கால் படியிட்டு ஜனங்களுக்காக வேண்டுதல் செய், நான் அப்பொழுது தேவைகளை சந்திப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இன்று நாம் ஒரு காரியத்தை குறித்து பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னால், நம்முடைய தேவனோடு நமக்குள்ள தனிப்பட்ட உறவை குறித்து 4 பேர் கூடி வருகிற பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணலாம், அதை குறித்து நான் பேசவில்லை. ஆனால் தனிப்பட்ட விதமாக நாங்கள் எங்களுடைய ஜெப அறைகளில் இருந்து எப்படி தேவனோடு உறவாடுகிறோம், எப்படி ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறோம் என்பதை குறித்து இன்று பேச கர்த்தர் உதவி செய்வாராக. பாருங்கள், லூக்கா 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது, அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். பாருங்கள், இப்பொழுது திருடர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபம் பண்ண போதியும் என்று சொல்லி. நாங்கள் ஜெபம் பண்ண எங்களுக்கு போதிக்கும்படியாக அவர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி ஒரு ஜெபத்தை ஆண்டவர் சிலர்களுக்கு எடுத்து காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவேதான் வெளிப்படுத்தல் 3:20 நீங்கள் வாசிக்கிற பொழுது, இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஜெபம் என்று சொல்வது கர்த்தரோடு நாங்கள் கொண்டுள்ள நெருக்கம், கர்த்தரோடு நாங்கள் கொண்டுள்ள உறவு, கர்த்தரோடு நாங்கள் கொண்டுள்ள ஐக்கியம் தான் ஜெபம். வார்த்தைகள் ஜெபம் அல்ல. அதாவது இருதயத்தை திறந்து கர்த்தரை உள்ளே விட்டு கர்த்தரோடு எவ்வளவு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுகிறோமோ, கர்த்தரோடு எப்பொழுது உறவாடுகிறோமோ அதற்கு பெயர்தான் ஜெபம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் இன்று இந்த காரியத்திலே கர்த்தரை விட்டு தூர நிற்கலாம். இந்த வார்த்தைகள் இன்று உங்களோடு பேசும் என்று நான் விசுவசிக்கிறேன். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 6ஆம் 7வது வசனங்களை நாங்கள் வாசிக்கிற பொழுது, எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் முழுதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். பாருங்கள், எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் இரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளிடுகிறேன். அதாவது வாட்ச்மேன், காவல்காரரை கட்டளிடுகிறேன் சொல்லுகிறார். யார் இந்த வாட்ச்மேன் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். எருசலேம் நகரத்திலே சிட்டி ஆரம்ப காலங்களிலே இரவு முழுவதும் பகல் முழுவதும் காவல் பார்ப்பார்கள். 3 மணித்தியாலத்துக்கு ஒருவர் படி ஒரு நாளைக்கு 8 பேர் மாறி 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 காவல் காத்துக் கொண்டிருப்பார்கள். ஆகவே அவர்கள் மௌனமாய் இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பார்களா இருந்தால் எதிரி வந்து அந்த சிட்டி அந்த கோட்டையை கைப்பற்றி அங்குள்ள ஜனங்களையும் ராஜாக்களையும் கைது செய்து கொண்டு போய்விடுவார்கள். ஆகவேதான் சபை மக்களாகிய நாங்கள் தூங்கிக் கொண்டு இருப்போமாக இருந்தால் நம்முடைய பிரதான எதிரியாகிய சத்துரு வந்து சபை தலைவர்களையும் திருச்சபை தலைவர்களையும் ஆவிக்குரிய தலைவர்களையும் போதர்களையும் மேய்ப்பர்களையும் திருடி கொண்டு போகிற பொழுது, சிறைப்படுத்தி கொண்டு போகிற பொழுது ஆடுகள் எல்லாம் சிதறண்டு போய்விடும். ஆகவே இதிலிருந்து அந்த கோட்டைக்குள் இருக்கிற ஜனங்களையும் ராஜாக்களையும் அதிபதிகளையும் காக்கிற பொறுப்பு யாருடைய கரத்தில் என்று சொன்னால் இதை காவல் காக்கிற ஜனங்களுடைய கரத்திலே இருக்கிறது. ஆகவே சபை மக்கள், எருசலேம் என்று சொன்னால் அது சபையாக இருக்கிறது. ஆகவே சபையை பாதுகாப்பதும் தலைவர்களை பாதுகாப்பதும் ஊழியர்களை பாதுகாப்பதும் மந்தைகளை பாதுகாக்கிற பொறுப்பு நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நாங்கள் இரவும் பகலும் தூங்காமல்
இறைவனோடு தேவனோடு உறவாடலாக காணப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், கெத்செமனி தோட்டத்திலே இயேசு கிறிஸ்துவை கைது செய்ய வருகிற பொழுது அவர் அங்கே இருக்கிறார். சிலர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சிலரை பார்த்து கேட்கிறார், நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதா என்று சொல்லி. இங்கே 3 மணித்தியாலங்கள் மாறை கோட்டையை காவல் காட்ட வேண்டும். ஆனால் ஆண்டவர் மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து சோதனைக்கு உட்படாதபடி நீங்கள் ஜெபம் பண்ண கூடாது என்று சொல்லி அங்கே சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவேதான் ஜெபம் என்பது நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருந்து உருவாக்கப்படுகிற ஒன்று. நம்முடைய இருதயத்துக்குள்ளே தேவனோடு உறவாட வேண்டும் என்று ஒரு வாஞ்சி ஒன்று. அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வாஞ்சிக்கிற ஒரு விருப்பம் தான் ஜெபம். ஆகவே நாங்கள் ஒரு உபவாச கூட்டத்துக்கு வரலாம், ஒரு வேத படிப்புக்கு வரலாம், ஒரு ஆராதனைக்கு வரலாம். வந்து 4 பேர் கூடுகிற பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணலாம். அதை குறித்து நான் இங்கு பேசவில்லை. நான் பேசிக் கொண்டிருக்கிற காரியம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோடு நாங்கள் கொண்டுள்ள உறவும் நாங்கள் ஐக்கியத்தை குறித்து நான் இன்று உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆகவே ஜெபம் என்றால் என்ன, ஏன் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கேள்விகள் இருக்கலாம். ஏன் நாங்கள் ஜெபிக்க வேண்டும், ஜெபம் என்றால் என்ன என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஜெபிப்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனோடு ஐக்கியம் வைத்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனோடு உறவாடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று தேவனுடைய ஜனங்கள் இந்த உறவை மேற்கொள்ள முடியாதது காரணம் ஜனங்களுக்கு மனிதர்களை குறித்த பயம் தான் ஒரு தடையாக இருக்கிறது. தேவனை குறித்த பயம் அல்ல, மனிதர்களை குறித்த பயமே தேவனோடு உறவாட முடியாமல், தேவனோடு ஐக்கியத்தை கொள்ள முடியாமல் தடையாக உள்ளது. ஆகவே எங்களுடைய இருதயத்தில் இருந்து மனிதர்களுக்கு பயப்படுற பயத்தை அகற்றி போடுவமாக இருந்தால் தேவனோடு நாங்கள் உல்லாசமாக ஃப்ரீயாக நாங்கள் தேவனோடு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள முடியும். யோவான் 14ஆம் அதிகாரம் 2வது ஆண்டு என்ன சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் இவைகளை செய்வது மாத்திரமல்ல, இவைகளிலும் பெரிதான காரியங்களை செய்வான். ஒரு பெரிய தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லவில்லை ஆண்டவர், ஒரு பெரிய ஊழியக்காரனை பார்த்து சொல்லவில்லை, ஒரு பெரிய அப்போஸ்தலனை பார்த்து சொல்லவில்லை, என்னையும் உங்களையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்படி என்று சொன்னால், என்னை விசுவசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை மாத்திரமல்ல, இவற்றை விட பெரிதான காரியங்களை அவனால் செய்ய முடியும் என்று சொல்லி. ஆகவே என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிற காரியம், என்னை விசுவசிக்கிறீர்கள், ஆனால் என்னோடு நீங்கள் நெருங்கிய உறவை வைத்துக் கொள்ள வேண்டும், என்னோடு நீங்கள் உறவாட வேண்டும், என்னோடு பேச வேண்டும், இந்த சத்தத்தை கேட்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நம் மத்தியிலே கூடுதலாக வலியுறுத்தி இருக்கிறார். ஆகவேதான் ஜெபம் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமையாக இருக்கிறது. அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வேதம் கூட நமக்கு சொல்லுகிறது, நாங்கள் ஜெபிக்க வேண்டும், தேவனோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும், தேவனோடு உறவாட வேண்டும். இதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, தேவனோடு பேசுவது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம். தேவனோடு நாங்கள் ஆனந்தம் பேசிக் கொள்வதும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரமாக இருக்கிறது. தேவனுடைய ஐக்கியத்திலே நாங்கள் கலந்து கொள்வதற்கு ஜெபம் நமக்கு உதவி செய்கிறது. ஆகவே தனிப்பட்ட உறவு, தனிப்பட்ட தொடர்பு மிக முக்கியமான இருக்கிறது. இப்படி நாங்கள் செய்கிற பொழுது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கும் அதை வெளிப்படுத்த முடியும். தேவனோடு ஐக்கியம் கொள்ளாவிட்டால் இதை நாங்கள் அறிந்து கொள்ளவும் முடியாது, ஜனங்களுக்கு வெளிப்படுத்தவும் முடியாது. பாருங்க, நாங்கள் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது சொல்கிறது, எல்லாருக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள், ராஜாக்களுக்காக, அதிகாரங்களுக்காக, எல்லாருக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள், இது தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது சொல்லி. ஆகவே நாங்கள் எல்லாருக்காக விண்ணப்பம் பண்ணபடியாக காணப்படுகிறோம். எபேசியர் 6 என்ன சொல்றது, 18ஆம் அதிகாரம், எந்த சமயத்திலும், எபேசியர் 6:18 வாசித்து பார்த்தா தெரியும், நீங்கள் எந்த சமயத்திலும் சகல விண்ணப்பங்களாலும் சகல வேண்டுதலினாலும் உங்களை இதை தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி. ஆகவே எல்லாருக்காக விண்ணப்பம் பண்ணுவது மாத்திரமல்ல, எல்லா நேரமும் நாங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டியதாக காணப்படுகிறோம். மத்தேயு 26:40 என்று சொல்கிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆகவே நாங்கள் சோதனைக்கு உட்பட்டு போகாதபடி நாங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டியதாக காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்த வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:14 என்ன சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம், 2 சொற்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும்.
எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். எல்லா சமயத்திலும் ஜெபம் பண்ண வேண்டும். சோதனைக்கு உட்படாமல் இருப்பதற்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஆகவே ஏன் ஜெபிக்க வேண்டும், யாருக்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற கேள்வி நமக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நாங்கள் அழைக்கப்பட்டதே ஜெபம் பண்ணுவதற்காக. ஜெபம் என்று சொன்னால் பரிந்து பேசுதல். தேவனுக்கும் மக்களுக்கும் இடையிலே இருந்து நாங்கள் பரிந்து பேசுதல் தான், தொடர்பு கொள்வதுதான் ஜெபம் என்பதன் அர்த்தமாக இருக்கிறது. ஆகவே பார்க்கிறோம், இன்று நாங்கள் பார்ப்போம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே இந்த ஜெபம் எவ்வளவு மேன்மைப்படுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஆனால் கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே இந்த ஜெபத்தை அவர் எப்படி மேன்மைப்படுத்தி இருந்தார். லூக்கா 6:12 நாங்கள் வாசிக்கிற பொழுது, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பாருங்கள், இரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பிசிக்கல் ரெஸ்ட விட ஜெபத்துக்கு முக்கியம். எங்களுக்கு ஒரு இரவு கிடைத்தால் எப்படியாவது சுகமாய் படுத்து களைப்பை ஆக்கிக் கொள்வதை நாங்கள் விரும்புவோம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய உடல் சுகத்தை விரும்பாமல் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஜெபம் சரீர ஓய்வை விட மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. ஆகவே பாருங்கள், இரா முழுதும் விழித்திருந்து தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பாருங்கள், அவருடைய அன்றாட நடவடிக்கைகளை விட அவர் ஜெபம் பண்ணுவதை நாங்கள் காண்கிறோம். ஏனென்று சொன்னால் மத்தேயு 14:23 நாங்கள் வாசிக்கிற பொழுது, மத்தேயு 14:23 அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். பாருங்கள், 5 மேல வாசித்து பார்த்தவங்களுக்கு தெரியும். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து பல்லாயிரம் பேருக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். பெரிய ஊழியங்களை செய்து, அதிசயங்களை செய்து, அற்புதங்களை செய்து அப்படியே களைத்து போய்விட்டார். ஜனங்களை அனுப்பி போட்டு அவர் போய் ஓய்வெடுக்கவில்லை. என்ன செய்தார்? தேவனோடு உறவாடும்படியாக தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறுகிறார். ஊழியங்களை விட, சோசியல் ஆக்டிவிட்டிஸை விட ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஆண்டவர். பாருங்கள், களைத்து விட்டேன் என்று சொல்லி போய் ஓய்வெடுக்கவில்லை. அது மாத்திரமல்ல, பாருங்களுக்கு தெரியும், மார்க்கு 1:35 நாங்கள் வாசிக்கிற பொழுது, மார்க்கு 1:35 வாசிக்கிற பொழுது, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். பாருங்கள், மேலுள்ள வசனம், பலவிதமான வியாதியினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளை துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுறதுக்கு இடம் கொடுக்கவில்லை. இப்படி அநேக சாயங்காலமான பிற்பாடு பின்னர் அநேக காரியங்களை செய்கிறார். பிசாசை துரத்துகிறார், சொஸ்தப்படுத்துகிறார், விடுதலை கொடுக்கிறார். எல்லாம் முடிந்த பிற்பாடு போய் படுத்துக் கொள்ளவில்லை. என்ன செய்கிறாராம்? அன்று இரவிரவா இருந்துவிட்டு அதிகாலையில் விடுவதற்கு முன்பாக ஜெபம் பண்ணுவதற்காக அவர் என்ன செய்கிறார்? போய் ஜெபத்தை தேவனோடு உறவாடுவதை நாங்கள் காண்கிறோம். அதே போலத்தான் யூல்கா 5 வாசித்து பார்த்தாலும் வனாந்திரத்துக்கு போகிறார், தனித்திருந்து ஜெபம் பண்ணும்படியாக. அப்ப இதுகளை கொண்டு நாங்கள் பார்க்கிற பொழுது என்னென்று சொன்னால், அதாவது சோஷியல், அதாவது அவருடைய சமூக நடவடிக்கைகளை விட ஜெபத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறார், மேன்மைப்படுத்துவதை நாங்கள் காண்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பாருங்கள், அவர் உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் சோதிக்கப்பட்டார். லூக்கா 4 வாசிக்கிற பொழுது 40 நாள் உணவு இல்லாமல், தண்ணி சாப்பாடு இல்லாமல் இருந்து அவர் அப்படியே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். தன்னுடைய சரீர தேவைகளை விட ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். உணவை விட, பாருங்கள், ஆரோக்கியத்தை விட, எல்லாவற்றையும் விட அவர் என்ன செய்கிறார் சொன்னால் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே பாருங்கள், ஓய்வை விட, நடவடிக்கை அன்றாட ஊழியங்களை விட, தன்னுடைய சரீர தேவைகளை விட, எல்லாவற்றையும் விட அவருடைய வாழ்க்கையில தேவனோடு உறவாடுகிற காரியம் மிக 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 முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. சொல்றது, தம்மை தம் மூலமாக தேவனத்தில் செயல்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் முற்று முடிய ரட்சிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஏன் உயிரோடு இருக்கிறார் சொன்னால், நமக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறதுக்கு. ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை, எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். ஆகவே அவருடைய அடிப்படை தொடர்பு,
அதாவது தனக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே அடிப்படை உறவு ஜெபமாக காணப்பட்டது, வேறு ஒன்றும் அல்ல. தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெபத்தை அவர் மேம்படுத்தியிருக்கிறார். ஒரு சிறிய நிகழ்வாக இருக்கட்டும், ஒரு பெரிய தீர்மானமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஜெபத்தின் அடிப்படையில் தான் முடிவெடுத்தாரே தவிர சுய விருப்பத்தின்படி அவர் முடிவெடுக்காத நாங்கள் காண்கிறோம். ஏன் இயேசு கிறிஸ்துவால் இப்படி ஜெபிக்க முடிந்தது என்று சொன்னால், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். கீழ்ப்படுகிற யாவருக்கும் அந்த ஜெப வாஞ்சை வரும். அது மாத்திரமல்ல, பாருங்கள், தேவனோடு ஐக்கியம் இருந்தார். தேவனோடு ஐக்கியம் உள்ளவன் தான் தேவனோடு உறவாடுவன். உலகத்தோடு ஐக்கியம் உள்ளவன் உலகத்தோடு உறவாடுவன். அது மாத்திரமல்ல, தேவனாலேயே சூழப்பட்டிருந்தான். கர்த்தராலே சூழப்பட்டவர்கள் கர்த்தரோட உறவை வைத்துக் கொள்ளுவார்கள். ஆகவேதான் நாங்கள் யோவான் 15 சொல்கிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் அதனுடைய கிளைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் என்னிலும் நான் உங்கள் நினைத்திருந்தால் தான் கனியை கொடுக்க முடியும். கொண்டு போனால் கனி கொடுக்க முடியாது. யோவான் 15ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே கிறிஸ்தவனுடைய அடிப்படை ஊழியமே ஜெபம். ஜெபம் இல்லாமல் அடுத்த ஊழியத்தை யாரும் செய்ய முடியாது. The basic ministry is the prayer. முதலாவது ஊழியம், தேவனுக்கு முன்பாக யாரும் நிற்க வேண்டும். அப்படி நிற்காவிட்டால் அடுத்த ஊழியத்தை யாரும் செய்ய தேவன் அனுமதிக்க மாட்டார். அது மக்களுக்காக செய்யப்படுற ஊழியமாகத்தான் காணப்படும். ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுற அடிப்படை ஊழியமான ஜெபத்தை குறித்து நான் இன்று உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாருங்கள், இங்கே புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறது, பரிசுத்த ஜாதியாக இருக்கிறது, சொந்த ஜனமாக இருக்கு. ராயல் பிரீஸ்ட். நாங்கள் ராஜரீக ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆசாரியர் என்ன செய்வான்? எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நிற்பான். ஜனங்களுக்கு முன்பாக நிற்பதற்கு முதலாக தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அழைக்கப்பட்ட நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நிற்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனை துதித்தல், தேவனை ஆராதித்தல், தேவனோட உறவு கொள்ளுதல், ஜெபத்தின் மூலம் உறவு கொள்ளுதல், தேவனுடைய வார்த்தைகளை வாசித்தல், அதை தியானித்தல், இப்படியாக தேவனுடைய பாதத்தை நாங்கள் இருக்க வேண்டியவர்கள். ஆகவே ஜெபத்திற்கு போவதற்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு போவதற்கு முன்பாக நாங்கள் சில காரியங்கள் இருக்க வேண்டும். செம்மையான ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்பார். பாவியுடைய ஜெபத்தை ஆண்டவர் அறிவதற்கிறவர். ஆகவே நாங்கள் அப்ரைட்டாக இருக்க வேண்டும். தேவனோடு உறவாட போவதற்கு முன்பாக எங்களுடைய எல்லா காரியங்களும் சரி செய்யப்பட வேண்டும். கசப்புகளோடு, கோபங்களோடு, அநேக காரியங்களோடு இதோட சமூகத்திலே போய் நின்று ஜெபம் பண்ண முடியாது. அப்ரைட், செம்மையாளாக நாங்கள் காணப்பட வேண்டும் உறவாட போவதற்கு முன்பாக. இரண்டாவது, பேதுரு சொல்றார் 2:5 சொல்லுகிறார், தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற பொழுது, இந்த பலியை செலுத்துகிற பொழுது தேவன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்தும்படியாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிற பொழுது, ஜெபம் பண்ணுகிற பொழுது, உறவாடுகிற பொழுது தேவன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே அது காணப்பட வேண்டும். இது 2 பேர் 2:5 இதை தெளிவாக சொல்லுகிறது. அது மாத்திரம் பாருங்கள், எபேசியர் 1:4-5 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவருடைய அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் கரை திரை அற்றவர்களுமாக அவருக்கு முன்பாக காணப்பட வேண்டும். பரிசுத்தம் உள்ளவர்களாய் கரை திரை அற்றவர்களாக அன்பிலே காணப்பட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் கரைகளோடு தேவனுக்கு முன்பாக நின்று நாங்கள் பரிந்து பேச முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, தேவனோடு உறவாட முடியாது. அது மாத்திரம் பாருங்கள், 2 கொரிந்தியர் 5:21 என்ன சொல்றால், தேவனுடைய நீதி நாங்கள், தேவனுடைய நீதி எங்களுடாக வெளிப்பட வேண்டும். அதுக்காக நம்ம அழைத்திருக்கிறார், பரிசுத்தமாக்கி இருக்கிறார், கழுவி இருக்கிறார், சுத்திகரித்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய நீதியாக நாங்கள் விளங்க வேண்டும். ஆகவே இந்த காரியத்தையும் முன்பாக நான் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எபிரேயர் 4:16 சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற தைரியமாய் கிருபாதண்டையிலே வந்து சேருங்கள் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திற்கு தைரியமாய் போகக்கூடிய நிலையிலே நாங்கள் காணப்பட வேண்டும். அவருடைய இரக்கத்தை பெற, அவருடைய கிருபையை பெற, சகாயத்தின் கிருபை அடைகிறதுக்கு தைரியமாய் நாங்கள் சமூகத்துக்கு வரக்கூடியதாக நாங்கள் பரிசுத்தம் உள்ளவளும் கரைதிரையற்றவளுமாய் இருந்தால் தான் இதோட சமூகத்திலிருந்து ஜெபிக்க முடியும், விண்ணப்பம் செய்ய முடியும், வேண்டுதல் செய்ய முடியும், பரிந்து பேச முடியும்.
ஆகவே ஜெபிப்பதற்கு முன்பாக, இதோடு உறவாடுவதற்கு முன்பாக இது மிக 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 அவசியம். நான் சொல்றார், நீ பரிவிடத்துக்கு வாரத்துக்கு முன்பாக எங்கேயாவது ஒரு குறை இருந்தால் போய் ஒப்புரவாகு, அல்லது இடத்துக்கு வர வேண்டாம், காணிக்க வைத்து விட்டு போன்னு சொல்லி இதோட சமூகத்திற்கு வருகிறதுக்கு முன்பாக இடது காரியம் இருக்குமாக இருந்தால் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். அல்லது போனால் நம்முடைய ஜெபங்களை, நம்முடைய இந்த பலிகளை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது அருவருப்பாக இருக்கும் அவருக்கு. ஆகவே இது இந்த கண்டிஷன்ஸ், இந்த எங்களுடைய தகுதிகள் மிக மிக அவசியமானதாக காணப்பட வேண்டும். ஆகவே பாருங்கள், யோவான் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, யோவான் 3:29, மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. பாருங்கள், மணவாளன் அருகில நின்று அப்படி சத்தத்தை கேட்டு சந்தோஷப்படுகிறான் என்று இங்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து மணவாளன், நான் எல்லாரும் மணவாட்டிகள். ஆகவே நாங்கள் அவரோடு ஆழமான ஐக்கியத்தை கொண்டிருந்தால் தான் அந்த சத்தத்தை கேட்க முடியும், நாங்கள் சந்தோஷப்பட முடியும். ஆகவே ஆழமான ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளாவிட்டால் எப்படி சத்தத்தை ஒரு மணவாளன் எப்படி மணவாட்டியோடு இதயத்தை எப்படி திறந்து கொடுக்கிறாரோ அதே போல நாங்களும் கிறிஸ்துவனுடைய இதயத்தை திறந்து கொடுக்க வேண்டியதாக காணப்படுகிறோம். ஆழமான ஐக்கியம், இதற்கு நேரம் செலவிடப்பட வேண்டும். பாதத்தில் இருந்து நேரத்தை செலவிடாமல் எப்படி ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள முடியும் ஆண்டவரோடு? ஆகவே ஜெபம் என்று சொன்னால் அது ஒரு ஆழமான ஐக்கியம். அது மாத்திரமல்ல, பாருங்கள், தொலைக்காட்சியில பார்க்கிறோம், ஜனங்களுக்கும் ஒளிபரப்பு இடையில சேனல் தொடர்பு உண்டு பண்ணுகிறது. அதே போல ஜெபம் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில காணப்படுற ஒரு சேனல், ஒரு டயலாக், ஒரு சேனலாக அது காணப்படுகிறது. ஆகவே அது மாத்திரமல்ல, நம்ம பணத்தை முதலீடு செய்தால்தான் லாபத்தை பெற்றுக் கொள்ள முடியும். நேரத்தை கொண்டே ஆண்டவருக்கு முன்பாக செலவிட்டால் தான் ஐக்கியத்தை, இன்டிமேசியை பெற்றுக் கொள்ள முடியும். நேரத்தை செலவிட முடியாமல் எப்படி ஐக்கியத்தை கொள்ள முடியும்? 10 நிமிடங்களோ 15 நிமிடங்களோ அரை மணித்தியாலங்களோ ஐக்கியத்தை கொண்டு வராது. நாங்கள் இன்னும் ஆழமாக நெருங்கிற பொழுதுதான் தேவனோடு நாங்கள் அதிக உறவை வைத்துக் கொள்ள முடியும். ஆகவே ரிசல்ட்ஸ் என்னவாக இருக்கும்? சித்தம் அறியப்படும். தேவனுடைய பூமியில இதை விரும்புகிறார், இதை செய்ய விரும்புகிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும், ஜனங்களுக்கு தெரியப்படுத்த முடியும். பாருங்கள், ஒரு நல்ல மனிதன், பெரிய தீர்க்கதரிசி யார்? மோசேஸை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். மோசேஸ் தேவனை அறிந்திருந்தார். தேவனும் மோசேஸுக்கு என்ன செய்தார்? தன்னுடைய வழிகளை தெரியப்படுத்தி இருந்தார். நாங்கள் பார்க்கிறோம், யாத்திரா 33:11 வாசிக்கிற பொழுது, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய ஜோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பாருங்கள், இங்கே ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுகிறது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். ஃபேஸ் டு ஃபேஸ். எப்படி நண்பர்கள் ஃபேஸ் டு ஃபேஸாக கதைப்பார்களோ அப்படி மோசேஸ் ஆண்டவரோடு ஃபேஸ் டு ஃபேஸாக கதைக்கூடியதாக இருந்தது. அதனால மோசே ஆண்டவர் அறிந்திருந்தார், ஆண்டவரும் மோசேக்கு தன்னுடைய வழிகளை தெரியப்படுத்துவதை காண்கிறோம். அதே போலத்தான் இன்றும் பரிசுத்த ஆவியானவர் நம்மூடாக பேச விரும்புகிறார். தேவனுடைய சித்தத்தை நம்மூடாக தெரியப்படுத்த விரும்புகிறார். அதற்கு நாங்கள் தேவனோடு ஐக்கியமுடையவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், இங்கே நாங்கள் வாசித்த பொழுது கடைசியாக மோசே கேட்கிறார், ஆண்டவரே உடைய மகிமையை காண வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டு சொல்றார், நீ ஒளித்திரு, நான் போவேன், அப்புறம் என்னுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி. ஆக நாங்கள் நெருங்கி இருக்கிற பொழுது எங்களுடைய இந்த சரீர கண்களுக்கு தெரியாத பெரிய வெளிப்பாடுகளை கூட ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்த அவர் ஆயத்தமாக இருப்பார். ஆகவே யாழ கருத்து தங்கி இருக்கிறது, நம்முடைய தனிப்பட்ட உறவிலும் ஐக்கியத்திலும் தங்கி இருக்கிறது. யோவான் 4:24 என்ன சொல்லுகிறது? தேவனை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். பாருங்கள், இங்கே வருகிறோம், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் தேவனை ஆராதிக்க அன்பு கூற வேண்டும். ஆக கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். வருகிற ஜனங்கள் ஆவியோடு ஆராதிக்க ஆவியை தராமல் ஒருபோதும் விட மாட்டார். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் தான் தேவனையும் அறிய முடியும், தேவன் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களையும் தெரிந்து கொள்ள முடியும்.
ஆக தேவனோடு உள்ள உறவு மிக மிக ஐக்கியம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆக தேவனை பாடுதல், துதித்தல், உபவாசித்தல், வார்த்தைகளை வாசித்தல், இப்படியாக தேவனை உறவாடி இருக்கிற பொழுதுதான் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிற பொழுது தேவன் வைத்திருக்கிற காரியங்களையும் நாங்கள் தேவனிடம் கேட்கலாம். ஆண்டவரே மனக்கண்களை திறவுங்கள் என்று சொல்லி வைத்திருக்கிற காரியங்களை காண்பீங்கள் நாங்கள் கேட்க முடியும். எலிசா கேட்டார், ஆண்டவரே திறவுடைய கண்களே என்று சொல்லி. நாங்கள் பார்க்கிறோம் 2 நாளாக 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கிற பொழுது அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பாருங்கள், அப்பொழுது வேலைக்காரன் பயந்து போயிருக்கிறார். எலிசா ஆண்டவரை பார்த்து விண்ணப்பிக்கிறார், ஆண்டவரையுடைய கண்களை திறவுன்னு சொல்லி. கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அக்கினிமயமான குதிரைகளும் அக்கினிமயமான ரதங்களும் பெரிய பாதுகாப்பு சூழப்பட்டிருந்ததை அங்கே அவன் காணக்கூடியதாக இருந்தது. அதே போலத்தான் நாங்கள் ஆண்டவரிடம் கேட்க முடியும், ஆண்டவருடைய அவிசுவாச கண்களை திறவுங்கள் ஆண்டவர் என்று சொல்லி. மனக்கண்களை திறக்கிற பொழுது அவர் நமக்காக வைத்திருக்கிற பெரிய அதிசயங்களையும் அந்த பெரிய காரியங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்திரீ வந்து ஆண்டரை தொடுகிறார். பெரும்பாலான ஸ்திரீ தொட்ட பொழுது ஆண்டவர் கேட்கிறார், யார் என்னை தொட்டது என்று சொல்லி. பேர் என்று சொல்லுகிறார், அவர் ஒரு மாம்ச கண்காலே இவ்வளவு ஜனங்கள் கூட இருக்கிறார்களே, உம்மை தொட்டது யார் என்று எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி. ஆனால் அவர் அதை குறித்து அல்ல, தன்னுடைய ஆவிக்குரிய உலகத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதே, வல்லமை என்னிடமிருந்து புறப்பட்டு இருக்கிறதே, யார் தொட்டது என்று சொல்லி அவர் ஆவிக்குரிய ரகசியத்தை குறித்து கேட்கிறார். ஆனால் பேதுரு மாமிச கண்காலே மண்களாலே உம்மை சுற்றி இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்களே, எனக்கு எப்படி தெரியும் யார் உம்மை தொட்டது என்று சொல்லி. நாம் அப்படித்தான் சில வேளைகளிலே மாமிச கண்களாலே பார்ப்பதாக இருக்கிறோம். ஆண்டவர் ஆவிக்குரிய ரகசியங்களை பேசுவதாக காணப்படுவார். ஆக நாங்கள் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும், ஆண்டவரே உடைய மனக்கண்களை திறவுங்கள் என்று சொல்லி. இதற்கு தேவனோடுள்ள தனிப்பட்ட உறவு மிக 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 அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அடுத்தது பாருங்கள், ஜெபம் வந்து ஒரு தியாகமான ஜெபமாக இருக்க வேண்டும். ஒரு சீலம் பிடிச்ச ஜெபமாக அல்ல, ஒரு தனிப்பட்ட தேவைக்கான ஜெபமாக அல்ல. தேவனுடைய அன்பினாலே ஏவப்பட்டு மற்றவருடைய பாரங்களை நாங்கள் சுமந்தவர்களாய் மற்றவர்களுக்கு பரிந்து பேசுகிற ஒன்றுதான் ஜெபம். ஆகவே சுயநலம் இல்லாத, அதாவது ஒரு தியாகம் உள்ள ஜெபம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் சிலுவைக்கு போகிறார். ஏன் சிரித்த முகத்தோட போகிறார்? நம்முடைய சுமைகளையும் பாரங்களையும் பாவங்களையும் சுமந்து கொண்டா போயிருக்கிறார். இது எப்படி முடிந்தது? ஆண்டவரால். அவருடைய தியாகம் உள்ள ஒரு இருதயம், தியாகம் உள்ள. ஏன் நமக்கு ரோமர் 8:34 வாசித்து பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்துமிருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. பாருங்கள், நமக்காக மரித்தவர் அவர், நமக்காக எழுந்துமிருக்கிறவர் அவர், இப்பொழுதும் வலது பாரத்தில் இருந்து நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அது அவருடைய ஒரு பிரதானமான வேலையாக இருக்கிறது. ஒரு ஃப்ரீயாக எங்களை நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்து விட வேண்டும் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவதற்காக. ஆகவே அன்பினாலே உருவாக்கப்படுவதுதான் ஜெபமே ஒழிய கடமைக்காக நிற்பதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிற எல்லாம் ஜெபங்கள் அல்ல. லவ் ரெஸ்பான்ஸ், தேவனுடைய அன்பினால் மற்றவருடைய எல்லையை அறிந்து அன்பினாலே உருவாக்கப்படுகிற ஒன்றுதான் ஜெபம். ஆகவே இதற்கு நான் கிறிஸ்துடைய முன்மாதிரியை பின்பற்ற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5-6 எடுத்து வாசிக்கிற பொழுது, மத்தேயு 6ஆம் அதிகாரம், அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். பாருங்கள், அப்பொழுது சொல்லுகிறார், நீங்கள் வெளியே ஜெபம் பண்ண வேண்டாம். அறையை பூட்டி ஜெப அறைக்குள்ள இருந்து நீங்கள் மன்றாடுகிற பொழுது அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பதிலளிப்பார் என்று சொல்லி. ஆகவே அந்த லவ் ரெஸ்பான்ஸ்,
மற்றவருடைய நோய்களை குறித்தோ, சுமைகளை குறித்தோ, கட்டுக்களை குறித்தோ, அவருடைய பிரச்சனை குறித்தோ நம்முடைய இருதயத்தில் ஒரு பாரம் வர வேண்டும். அந்த பாரத்தை நாங்கள் சுமந்து கொண்டு போய் ஜெபாரைக்குள் இருந்து தேவனோடு உறவாடுகிற பொழுது அதை பார்க்கிற ஆண்டவர் வெளியரங்கமாக நமக்கு பதிலை கொடுக்கிறவராக இருப்பார். இதான் ஒரு தியாகமுள்ள, அன்புள்ள, உண்மையான ஜெபமாக இருக்கும். அதை விட நாங்கள் 4 பேர் கூடி அப்படி எப்போது நல்லதுதான். ஆனால் லவ் ரெஸ்பான்ஸ் மிக முக்கியம். நிற்பதன் அடிப்படையில, கட்டாயத்தின் அடிப்படையில ஜெபிக்கணும் என்பதற்காக நாங்கள் ஜெபிப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நாங்கள் அப்படியே நாங்கள் உருவாடுகிற பொழுது பிதாவுடைய இருதய வேதனை தெரியும். இழந்து போனவர்களை குறித்து பிதா எப்படி வேதனைப்படுகிறார், காயப்பட்டவர்களை குறித்து எப்படி பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், மற்ற ஜனங்களை குறித்து பிதா எப்படி அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் பிதாவுக்கும் எனக்கும் இடையில ஒரு நெருங்கிய உறவு வருகிற பொழுது பிதா தன்னுடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். காணார் போன ஜனங்கள், காயப்பட்டு போன ஜனங்கள், தொலைந்து போன ஜனங்களை குறித்து நான் எப்படி பரிதபிக்கிறேன் என்பதை குறித்து அவர் தன்னுடைய இரக்கத்தையும் அன்பையும் தன்னுடைய இருதய வேதனையையும் வலியுறுத்துவதாக காணப்படுவார். ஆகவே நம்முடைய ஜெபங்கள் ஒரு சுயநல மற்ற ஜெபங்களாக காணப்பட வேண்டும். அன்பின் நிமித்தம் ஜெபிக்கிற ஜெபங்களாக காணப்பட வேண்டும். பிலிப்பியர் 2 அதிகாரம் 3-4 நாங்கள் வாசிக்கிற பொழுது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பாருங்கள், இங்கே நான் எதை செய்தாலும் வாதினால் செய்யாமல், வீண் பெருமையினாலே செய்யாமல், எப்படி செய்யட்டும்? மனத்தாழ்மையினாலே செய்யட்டும். ஆகவே மற்றவர்களுக்காக பரிந்து வீசுகிற பொழுது, ஜெபம் பண்ணுகிற பொழுது நாங்கள் மனத்தாழ்மையுடையவர்களாய் வந்து நின்று மற்றவர்களுக்காக நாம் நோக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இது ஒரு சுயநலமற்ற ஜெபத்தை இங்கே பவுல் எழுதுகிறார். அதே பிலிப்பியர் 1 அதிகாரம் 3, 4, 7 வசனங்களை வாசிக்கிற பொழுது, 1 அதிகாரத்தில், சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களாய் இருக்கிறபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்துக்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் எப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாயிருக்கிறது. பாருங்கள், இப்பொழுது சிறையிலே பவுல் சிறையில் இருக்கிறார். அடிபட்டு, காயப்பட்டு, கட்டப்பட்டு, வேதனையோடு சிறையிலே காணப்படுகிறார். அப்படி காணப்படுகிறது. அவர் யாருக்காக ஜெபிக்கிறார்? உங்களுக்காக ஜெபிக்கிறார். பிலிப்பு சபைக்காக ஜெபிக்கிறார். அவர்களுக்காக மன்றாடுகிறார். பாருங்கள், நாங்கள் இக்கட்டு வருகிற பொழுது, நமக்கு வேதனை வருகிற பொழுது எங்களுக்கே ஜெபிக்க முடியாமல் இருக்கும். எப்படி மற்றவர்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் பண்ண முடியும்? அதெல்லாம் சுயநலமுடைய ஜெபங்களாக இருக்கும். ஆனால் இங்கு பாருங்கள், இவ்வளவு உபத்திரவங்கள் மத்தியிலும், இவ்வளவு சிறைகள் மத்தியிலும், இவ்வளவு வேதனைகள் மத்தியிலும், இந்த கட்டுக்கள் மத்தியிலும் அந்த பிலிப்பு சபைக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஜெபங்களை தேவனுடைய பார்வைக்கு பிரியமுள்ளதாக இருக்கு. இது பவுல் கிறிஸ்துவை மாதிரியாக பின்பற்றி இருக்கிறார். அவர் ஒரு மாதிரியாக காணப்படுகிறார். அதே எபேசியரை வாசிக்கிற பொழுது, எபேசியர் 1 அதிகாரம் 15 16 வாசிக்கிற பொழுது, ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. பாருங்கள், பொதுநலமான ஜெபம். இடைவிடாமல் உங்களை நினைத்து உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்படி ஜெபிக்கிற பொழுதுதான் சிறை கதவுகள் திறக்கப்படும். இப்படி ஜெபிக்கிற பொழுதுதான் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இப்படி ஜெபிக்கப்படுகிற பொழுதுதான் ஜனங்கள் குணப்படுத்தப்படுவார்கள். இப்படி ஜெபிக்கிற பொழுதுதான் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும். சிறை கதவுகள் திறந்தது. பவுல் விடுதலையாக்கப்பட்டார். அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவருடைய காயங்கள் கட்டப்பட்டது. அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. ஏன் என்று சொன்னால், சுயநலம் இல்லாத தியாக அன்புள்ள தேவனுக்கு பிரியமான ஜெபங்களினாலே. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமா? ஜனங்களுடைய காயங்கள் கட்டப்பட வேண்டுமா? ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டு பண்ண வேண்டுமா? எங்களுடைய சிறை கதவுகள் திறக்கப்பட வேண்டுமா? இப்படிப்பட்ட பொதுநலமுள்ள தியாக அன்புள்ள தேவனுக்கு பிரியமான இந்த பலிகளைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார்.
ஆகவேதான் நாங்கள் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில கட்டப்பட்டு ஜெபம் பண்ணுகிற பொழுது அந்த ஜெபம் வல்லமை உள்ளதாக காணப்படும். பாருங்கள், ஆகவே ஜெபிக்கிற பொழுது ஏனோ தானோ என்று நாங்கள் மாயக்காரரை போல அவர்களைப் போல இவர்களைப் போல அலப்பாமல் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் எப்பொழுதும் ஜெபிக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்தை வைத்து ஒடுங்கள். கொலோசியர் 1 அதிகாரம் 9-12 வரை நாங்கள் வாசிக்கிற பொழுது, இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிறாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இப்படி வாசித்துக் கொண்டு போனால் இதை நீங்கள் வர இடங்களிலே உடைய பேரை வைத்து ஜெபம் பண்ணுங்கள், சபையை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். பாருங்கள், இதை நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக அசன் சபைக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். அசன் சபையுள்ள ஜனங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவில் நிரப்பப்பட வார்த்தையின் அடிப்படையில் வார்த்தையை மாற்றுவதல்ல, வேதத்தினுடைய இடத்தை மாற்றுவதல்ல, நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வசனத்தின் அடிப்படையில் ஜனங்கள் அறிய வேண்டும், ஜனங்கள் ஞானத்தினால் நிறைய வேண்டும், ஜனங்கள் நிரப்பப்பட வேண்டும், சித்தம் தெரிய வர வேண்டும் என்று நாங்கள் இதை ஜெபிக்கிற பொழுது வார்த்தையின் அடிப்படையில். ஆகவேதான் ஒரு சூழ்நிலை காணப்படுகிற பொழுது தேவனுடன் கேட்கலாம், ஆண்டவரே நான் இந்த சூழ்நிலை காணப்படுகிறேனே, இந்த சூழ்நிலைக்கு எந்த வார்த்தை பொருந்தும், அந்த வார்த்தையை தாருங்கள், அந்த வார்த்தையை வைத்து ஜெபம் பண்ணுவதற்கு என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கிற பொழுது அதை நாங்கள் உச்சரிக்கிற பொழுது தேவனுடைய சொந்த வார்த்தை நாங்கள் உச்சரிக்கலாக காணப்படுகிறோம். எங்களுடைய சொந்த வார்த்தை அல்ல, தேவனுடைய சொந்த வார்த்தைகளை அந்த சூழ்நிலைக்கு வைத்து ஜெபம் பண்ணுகிற பொழுது அந்த வார்த்தை போன வார்த்தை தான் செய்ய நினைத்ததை ஒரு நாளும் செய்யாமல் வெறுமனே திரும்பி வராது. நம்முடைய வார்த்தை அப்படியே போய்விடும். ஆனால் ஆண்டோடைய வார்த்தை போகுமாக இருந்தால் அது எந்த காரியத்துக்காக போகிறதோ ஏசாயா 55:12 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை போன காரியத்தை நிறைவேற்றி திரும்பும். ஆகவே நான் சூழ்நிலை அகப்பட்டிருக்கிற பொழுது ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே எனக்கு இந்த சூழ்நிலை ஒரு பொருத்தமான வார்த்தையை தாருங்கள் என்று சொல்லி அதை வைத்து ஜெபம் பண்ணுகிற பொழுது அந்த வார்த்தை அந்த காரியத்தை நிறைவேற்றியே தீரும். அது வெறுமனே திரும்பி வராது. இந்த வார்த்தைகளை ஏனோதான் ஜெபிக்காமல் விசுவாசத்தின் அடிப்படையில் ஜெபிக்க வேண்டும். நானும் கடவுளும் ஒருமனப்பட வேண்டும். எபிரேயர் 12:6 என்ன சொல்கிறது? தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தேவனை திடர்களுக்கு அவர் பலன் அளிக்கணும் விசுவாசிக்க வேண்டும். ஆக எனக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே ஒரு எக்ரிமெண்ட் இருக்க வேண்டும், உடன்பாடு இருக்க வேண்டும். ஒரு மனப்பாடு இருந்து ஜெபம் பண்ணுகிற பொழுது அது நிச்சயமாய் காரியத்தை செய்யும். அது மாத்திரமல்ல, கனிகளும் உருவாகும். தேவனுக்கும் அது பிரியமுள்ள ஜெபமாக காணப்படும். ஏனென்று சொன்னால் தேவன் நம்மோடு பேசுவார், வழி நடத்துவார், ஞானத்தை தருவார், நமக்கு வேண்டிய பலத்தை தருவார். எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதான் நான் சொன்னது போல யோவான் 15 சொல்கிறது, நீங்கள் என்னிலும் நான் உங்களுக்கு நினைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள், கேட்டுக்கொள்வது எதுவாக உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் என்னுடைய சீடர்களாக இருப்பீர்கள் என்று யோவான் 15 அதிகாரம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதும் நம்முடைய ஜெபங்கள் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டுதான் இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை ஏதோ பிரயோகிக்க வேண்டும் என்பதற்காக பிரயோகிக்காமல் விசுவாசத்தின் அடிப்படையில் நாங்கள் அதை பிரயோகிகளாக காணப்பட வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா கதவுகளும் திறக்கப்படுவதை நாங்கள் காண முடியும். அது மாத்திரம் பாருங்கள், பரலோகத்தினுடைய பங்குதாரர் நாங்கள் பூமியில வைக்கப்பட்டிருக்கிறோம். புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக சொந்த ஜனமாக, பரிசுத்த ஜாதியாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற சித்தங்களை நிறைவேற்ற வேண்டியவர்கள் நாங்கள். ஆகவே நாங்கள் பரலோகத்துக்கு நாங்கள் பங்குதாரர்கள். ஆகவே ஜெபிக்க வேண்டியது நம்முடைய முழு கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதோல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. யாரூடாக? நம்மூடாக. நாம் ஜெபிக்காமல் தூங்கிக் கொண்டு இருப்போமாக இருந்தால் தேவனுடைய சித்தம் இங்கே பூலோகத்திலே செய்யப்பட முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் நம்மை தெரிவு செய்திருந்தார். மத்தேயு 18:18 வாசிக்கிற பொழுது, மத்தேயு 18:18 பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ
அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், இப்பொழுது பூலோகத்தையும் பரலோகத்தையும் சேர்த்து முடிச்சு போடுற காரியம் சொல்லுவாங்க ஜெபம். ஜெபத்தால பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒன்றாக இணைக்க முடியும். இங்கு எதை கட்டுகிறோமோ அங்கு கட்டப்படும், இங்கு எதை அவிழ்க்கிறோமோ அங்கு அவிழ்க்கப்படும். இங்கு மன்னியாதிருந்தால் அங்கு மன்னிக்கப்பட மாட்டாது. இங்கு தேவனை மறுதளித்தால் அங்கு தேவன் நம்மை மறுதளிப்பார். இங்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அங்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நம்மை. ஆகவே இங்கு எதை கட்டுகிறோமோ அங்கும் கட்டப்படும், இங்கு எதை அவிழ்க்கிறோமோ அங்கும் அவிழ்க்கப்படும். ஆகவே பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒன்றாக இணைக்கிறது ஜெபம். ஆகவேதான் கட்டுற காரியங்களையும் அவிழ்க்கிற காரியங்களையும் தேவனுக்கு பிரியமான காரியங்களாக அவருடைய சித்தத்தின்படி செய்வோமாக இருந்தால் இங்கே கட்டுறது அங்கு கட்டப்படும், இங்கே அவிழ்க்கிறது அங்கே அவிழ்க்கப்படும். இங்கே மன்னித்தால் தேவன் நம்மை மன்னித்து அங்கு ஏற்றுக்கொள்வார். இங்கே ஒரு சவலை ஏற்றுக்கொண்டால் அங்கும் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வார். இங்கு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டால் அங்கும் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொள்வார். இங்கு கிறிஸ்துவை மறுதளிப்புமாக இருந்தால் அங்கும் கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்பார், நீ யார் என்று கேட்பார். ஆகவே பரலோகத்தையும் பூலோகத்தையும் நாங்கள் நினைக்கிறவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். அதனால் தான் ஆண்டவர் தேடுகிறார். இந்த சமூகத்தில் நின்று பரிந்து பேசுகிற ஒரு நபரை நான் தேடுகிறேன். இந்த சமூகத்தில் நின்று, இந்த முழங்காலில் நின்று எனக்காக ஊழியம் செய்கிறவர்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் வாஞ்சியோடு இருந்தால் அவருடைய பரலோக சித்தம் பூமியில நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் மிக வாஞ்சியாக இருக்கிறார். கேட்கலாம், ஏன் ஆண்டவர் உங்களை இல்லாமல் செய்யலாம் தானே என்று சொல்லி. ஏசாயா சொல்றார், ஏசாயா 40:26 எனக்கு நினைப்பூட்டு நீ என்று சொல்லி சொல்லுகிறார். யூ ரிமெம்பர் மீ, நான் செய்வதற்கு என்று சொல்லி. இறைமையா பார்த்து கேட்கிறார், என்னத்தை காண்கிறாய் நீ என்று சொல்லி. இது ஒரு வாதுமை மரத்தை காண்கிறேன் என்று சொல்லி. நீ கண்டது சரியே, என்னுடைய வார்த்தையை நான் நிறைவேற்றியே தீர்வேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். அவர் வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் காண வேண்டும், தரிசனங்களை வெளிப்பாட்டை காண வேண்டும். அவர் செயல்படுவதற்கு நாங்கள் அவருக்கு நினைப்பூட்ட வேண்டும். நம்முடைய பொறுப்பாக கடமையாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் நாங்கள் தூங்குகிறவர்களாக அல்ல, ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ் அல்ல. நாங்கள் தேவனுடைய பரலோகத்துடைய பங்குதாரர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதைத்தான் தேவன் என்று நமக்கு விளங்கப்படுத்துகிறார். ஆக இன்னொரு காரியம், ஜெபம் பரிந்து பேசுதலுக்கும் ஜெபத்துக்கும் இடையில வேறுபாடு இருக்கிறது. ஜெபம், விண்ணப்பங்கள், பரிந்து பேசுதல், வேண்டுதல் எல்லாம் வெவ்வேறு காரியங்கள். இன்று நான் பொதுவாக ஜெபத்தை குறித்து பேசுகிறேன். ஜெபம் என்பது என்னுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தல். அவர் அப்படியே பொறுப்படுத்திக் கொண்டு அவர் அதை செயற்படுத்துவார். ஆனால் பரிந்து பேசுதல் என்பது நமக்கே தெரியாது, நான் ஏன் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி, எதற்காக ஜெபம் எனக்கே தெரியாது. ஆனால் என்னூடாக தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்படும். சில வேளைகளில் நான் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது மனைவி என்னை பேசுகிறாள், என்னப்பா நீ கனவு காண்கிறாய், என்ன ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி. அவர்களுக்கு கூட விளங்காது, எனக்கும் விளங்காது. ஆனால் சோதனையில் நான் ஜெபித்துக் கொண்டிருப்பேன். அப்பொழுது தேவனுடைய சித்தம் என்னூடாக நிறைவேற்றப்படுகிறது. இது இன்டர்செஷன். எங்கேயோ விளங்குவதும் ஆண்டவர், முடிப்பதும் ஆண்டவர், பயன்படுத்துவது நாங்கள். அது இன்டர்செஷன், தட் இஸ் நாட் பிரேயர். பிரேயர் இன்டர்செஷன் வேறுபட்டதாக இருக்கும். நீங்க தனி அறையில இருந்து தேவனோடு உறவாடுகிற பொழுது இந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஜெபம் மனதில் ஒரு காரியம் இருக்கும், ஆனால் பரிந்து பேசுவதற்கு உங்களுடைய மனதில் ஒரு காரியம் இராது. அதை தொடக்கிற ஒரு ஆண்டவர், முடிக்கிற ஒரு ஆண்டவர், உங்களால் சித்தத்தை அவர் நிறைவேற்றுவதாக காணப்படுவார். ஆகவே இதற்கு நாங்கள் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் பரலோகத்தில் உள்ள பிதாவின் சித்தம் நம்மூடாக பூமியில நிறைவேற்றப்பட வேண்டும். ஆகவே நான் ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. ஏனென்று சொன்னால் பாருங்கள், கோபங்களை தணிக்கிறார் ஆண்டவர். சில இடங்கள்ல தேசங்களை மாற்றுகிறார், அரசாங்கங்களை மாற்றுகிறார். என்ற அரசாங்கங்களுடைய ஆளுகை ராஜாக்களுடைய கரத்திலே இல்ல. தேசங்களுடைய ஆளுகை ராஜாக்களுடைய கரத்திலே அல்ல, யாருடைய கரத்தில் இருக்கிறது? தேவனுக்கு முன்னின்று பரிந்துரையுடைய மைட்டி இன்டர்செசர்ஸ், இவருடைய கரத்தில் தேசங்களுடைய சித்தம் இறங்கி இருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு முன்பாக நின்று பரிந்து பேசுவோமாக இருந்தால் தேசங்களை அசைக்க, ராஜாக்களை இருதயங்களை திறக்க ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. ஆகவே நாங்கள் ஒரு வல்லமை உள்ள பரிந்து பேசுகிற இனங்களாக நாங்கள் மாற வேண்டும். உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டை பிரட்டி பார்த்தால் ஆபிரகாம் சோதோம் கொமோராவுக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சொல்லுகிறார், ஒரு நீதிமான் காணப்பட்டால் நான் அழிக்க மாட்டேன் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல எண்ணாகமம் 14 மோசே பரிந்து பேசுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அழைத்து பொடிவீர ஆண்டவரே என்று சொல்லி, இதற்காக அழைத்து வந்தீர் என்று சொல்லி. ஆண்டவர் என்ன செய்கிறார்? நான் அழைப்பதில்லை, இதோ நான் கையை காண்பிக்கிறேன், இவர் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் கோபம் தணிந்து போகிறது. ஜனங்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். அதே போல சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் பெலிஸ்தருக்காக சாமுவேல் விண்ணப்பம் பண்ணுகிறார். பெலிஸ்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணாதபடிக்கு பெலிஸ்தருக்காக சாமுவேல் போய் ஆண்டு சமூகத்திலே ஆட்டுக்குட்டியை பலியிட்டு விண்ணப்பம் பண்றதை காண்கிறோம்.
அங்கு ஜனங்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். அதே போல் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி விண்ணப்பம் பண்ணுகிறார். இப்படியே தானியேலை நாங்கள் பார்க்கிறோம். தரியு ராஜா வந்து காட்சியை கைப்பற்றி விட்டார். தானியேல் உபாசித்து சோம் பண்ணுகிறார். ஆகவே சோம் பண்ணுடைய கரத்திலே தேசங்கள் அசைக்கப்படும். யாரெல்லாம் சமூகத்திலே இருந்து தேவனுக்காக வல்லமையாக இந்த ஊழியத்தை செய்கிறார்களோ அவர்களை கொண்டு தேவன் தேசங்களிலே பலத்த காரியங்களை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே இது தேசிய ரீதியில மட்டுமல்ல, சர்வதேச ரீதியாகவே மாற்றப்படும். ஆக தேவனுக்கு இன்று தேவை தன்னுடைய சமூகத்தில் இருந்து முழங்கால் படியிட்டு தேசங்களுக்காக, ஜனங்களுக்காக, மக்களுக்காக விண்ணப்பம் செய்கிற உறவாடுகிற ஜனங்கள். இது மாத்திரமல்ல, பாருங்கள், இப்படி நான் விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது இதோட சிந்தை மாறுவது மாத்திரமல்ல, வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும். இதோட நாங்கள் பெரிய பெரிய வெளிப்பாடுகளை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். லூக்கா 10:27 சொல்லுகிறார், குமாரன் அவரை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவருக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் போய் எவரை இருந்து பூட்டி போட்டு பறந்து வீசி பாருங்கள். தேவனை குமாரன் தேவனை உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்பார். பெரிய பெரிய காரியங்களை எப்படி கண்டாலோ அதே போல தேவன் பெரிய காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், வல்லமை காணப்படும். நாங்கள் ஆவிக்குரிய லோகத்தில் நடக்க முடியும். ஜெபிக்காத மனிதனை லேசிலே கண்டுகொள்ள முடியும், ஜெபிக்கிற மனிதனையும் கண்டுகொள்ள முடியும். அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கொண்டு நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அவருடைய பேச்சுக்களையும் செயல்களையும் கண்டுகொள்ள முடியும். ஆகவே நீங்கள் ஒன்றை எதிர்பார்க்க வேண்டும். இப்படி போய் ஜெபாரைக்குள் முழங்கால் படிகிற பொழுது நமக்கு ஒரு சத்துரு உண்டு. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின்படி மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரமல்ல, அந்தகார லோகாதிகளோடும் வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. ஆகவே அதற்கும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். அதாவது சொன்னேனே, பரிசுத்தமாக இருக்க வேண்டும், கரைதிரையற்றவர்களாக இருக்க வேண்டும், நாங்கள் மாசுகளாய் காணப்பட வேண்டும், நீதிகளாய் காணப்படும். இப்படியான குணாசியங்கள் இல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் போய் இருப்போமாக இருந்தால் அந்த சத்துடைய தாக்குதல் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் காணப்படும். பலவீனமான பகுதி மாத்திரமல்ல, எல்லா பகுதியிலும் அந்த தாக்கத்தை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். ஆகவே தகுதியுள்ளவர்களாய், செம்மை உள்ளவர்களாய் நாங்கள் போய் முழங்கால் படியிட வேண்டியதாக இருக்கிறோம். ஏனென்றால் நமக்கு ஒரு எதிரி ஒன்று இருந்து நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே முழுமையாக இயேசு கிறிஸ்துவில் தங்கி இருக்க வேண்டும், முழுமையாக அவரையே நோக்கி கூப்பிட வேண்டும். ஏனென்றால் அவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே பிசாசை வென்றார். ஊழியத்துக்கு முன்பாக ஜெபத்திலே இருந்து போராடி பிசாசை வென்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை. தானியேல் 10ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுக்கிற பொழுது தானியேல் 10ஆம் அதிகாரம் 12-13 அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். பாருங்கள், தானியேல் 40 நாள் உவாசித்து தேவனுடைய சமூகத்திலே மன்றாட வழிகிடுகிறது. அதாவது நீ தேவனுக்கு முன்பாக உன்னை சிறுமைப்படுத்த தொடங்கின பொழுது கேட்கப்பட்டது என்று சொல்லி பிசாசு தடுக்கிறது. ஆனாலும் அந்த மிகாவேல் வந்து யுத்தம் பண்ணி வெற்றியை கொடுக்கிறார். தானியேலே, பயப்படாதே, அப்படி நாங்கள் முழங்கால் படியிட்டு இவருடைய சமூகத்திலே பரிந்து வெளிக்கிறது. எங்களுக்கு யுத்தங்கள் வரலாம், எங்களுக்கு போராட்டம் வரலாம், எல்லாம் மாறலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, அந்த பெரிய யுத்த வீரர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த சத்துருக்களை சங்கரித்து நமக்கு ஏத்தை கொடுப்பது அவர் நிச்சயம். ஆகவே இன்று நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வேண்டுகோள், நமக்கு முதலாவது அடிப்படை ஊழியம் ஜெபம். ஜெப அறையில் இருந்து தேவனுக்கு நாங்கள் ஊழியம் செய்வர்களாக இருக்கிறோம், ஜனங்களுக்காக பரிந்து பேசுவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஜெப வாழ்க்கையில எங்கெல்லாம் சரிந்து போயிருக்கிறேன், இந்த ஜெப வாழ்க்கை எப்படி போயிருக்கிறது, இடையில வேறு காரியங்கள் பூந்து இருக்கிறதா, நான் நேரத்தை அதுக்கு முன்பாக தான் செலவழித்துக் கொண்டிருக்கிறேனா, ஜீவ வாழ்க்கை எங்கேயோ போய்விட்டது என்று நாங்கள் எங்களுக்கு சிந்தித்து பார்க்கலாம். அவங்களுக்கு நான் போய்த்துக் கொண்டிருக்கிற பொழுதே என்னுடைய வார்த்தைகள் நம்முடைய இதயத்தை ஆராய்கிறதா இருக்கும். ஆகவே நாங்கள் கேட்ட வார்த்தைகள் எழுந்து நின்று எங்களுக்கு ஒப்பு கொடுத்து அவனோட மனம் திரும்பி மீண்டுமா என்னோட பாத்திரத்தை சேருவோம். அவர் நமக்கு அந்த வல்ல ஆவியை உயிர்ப்பிக்க போதுமானவராக இருக்கிறார்.
உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார்.